1995 ஜூலை 2 டெல்லியில இருக்கிற அசோக் ரோட்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதோட பேரு பாக்கியா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நைட்டு 9 மணிக்கு அந்த ரெஸ்டாரண்டுடைய ஓனர், அவர் பேரு சுஷில் சர்மா, அவருடைய சொகுசு கார்ல வந்து இறங்கி வேக வேகமா பதட்டமா உள்ள வர்றாரு. 9 மணிக்கே இந்த ஹோட்டலை மூடணும், சாப்பிட்டு இருந்தவங்களுக்கு இதோட சர்வீஸ் நுப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிடுறாரு. அங்க 10-15 பேர் ஒர்க் பண்றாங்க. அவங்க கிட்டையும் உங்களுக்குலாம் 2 நாள் லீவு, நீங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் அனுப்பிச்சு விடுறாரு. அங்க இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு கேசவகுமார். அவரை மட்டும் இருக்க சொல்லிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இந்த கேசவகுமார்ட்ட நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு. சுஷில் சர்மா என்ன உதவி கேட்டார். அந்த உதவியை கேட்டதும் கேசவகுமாருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அன்னைக்கே அவர் இந்த உதவியை என்னால செய்ய முடியாதுன்னு தலைதறிக்க ஓடி போயிருந்தாருன்னா 10 வருஷம் அவருடைய வாழ்க்கைய தீகார் ஜெயில கழிச்சிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. சரி, அந்த ஓனர் என்ன உதவி கேட்டார், இவர் என்ன செஞ்சாரு, அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸா இது எப்படி மாறினது அப்படிங்கிற எல்லா மர்மங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எந்த இடத்துலையும் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. பயங்கரமான ஒரு கேஸ், இந்தியாவையே தலைகீழ புரட்டி போட்ட ஒரு கேஸ்ன்னு சொல்லணும். சரி, இது எங்க நடந்தது அப்படின்னா, அதே டெல்லி அசோக் ரோட்ல 1995 ஜூலை 2 நைட்டு 11 மணிக்கு ஒரு கான்ஸ்டபிள், அவர் பேரு அப்துல் நசீர், தன்னுடைய போலீஸ் பெட்ரோல் வண்டியில ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்காரு. இந்த அசோக் ரோடுங்கிறது ரொம்ப பரபரப்பான ஒரு ரோடு. நைட்டு ஒரு 11 மணிக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சமா கூட்டம் குறைஞ்சு மக்கள்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. இவர் தேவையில்லாம ரோட்ல நின்றுட்டு இருந்தவங்களாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்கும்போது இந்த பாக்கியா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்டை கிராஸ் பண்றாரு. அப்படி அதை தாண்டி போகும்போது அந்த ஹோட்டல்ல இருந்து அளவுக்கு அதிகமான புகை வர்றதை பாக்குறாரு. எப்போதுமே இந்த பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்ல புகை வரும், ஆனா அது சமைக்கிற புகை மாதிரி இல்லாம ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கே, ஒருவேளை ரெஸ்டாரண்ட்குள்ள ஏதாவது தீ பிடிச்சிருக்குமோ அப்படிங்கிற பேர்ல வண்டியை நுப்பாட்டிட்டு அங்க நின்று அந்த ஹோட்டல் பக்கத்துல வந்து பார்க்கும்பொழுது உள்ளுக்குள்ள இருந்து யாரோ சடார்னு ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன் நம்மளை பார்த்து இவங்க ஸ்கிரீனை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு இவருக்கு சந்தேகம். இப்ப உடனடியாக அவர் என்ன பண்றாருன்னா, பின்னாடி காம்பவுண்ட் வழியா ஏறி குதிச்சு உள்ள போறாரு. கிச்சன் அந்த டோரை திறந்து உள்ள போனா 2 நபர்கள் அங்க நிக்கிறாங்க. அந்த 2 நபரும் தந்தூரி மெஷின் பக்கத்துல நின்று எதையோ போட்டு நிறைய புகை வர்ற மாதிரி எரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் என்ன பண்றீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. போலீஸை பார்த்ததும் 2 பேருக்கு பயங்கரமான பதட்டம்.